வணக்கம் தோழா, நான் அங்க லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இன்ஸ்டாகிராம்ல நம்ம மோனி பாப்பா கிட்ட ஃபேக் பீப்பிள பத்தி தாங்க பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இது ஒண்ணும் பெருசா நான் கூகுள்லேருந்து எடுத்துட்டு வந்த டாபிக்கோ, இல்ல டிக்ஷனரிலேருந்து தேடிட்டு வந்த டாபிக்கோ இல்லைங்க. எல்லார் லைஃப்லயும் இருக்க ஒரு விஷயம் ஃபேக் பீப்பிள். அது நெறைய பேருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த மாரி ஃபேக் பீப்பிள் லைஃப்ல என்டர் ஆனோனே, நீ தான்டா அந்த பிளாக் ஷிப்ன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் என்ன மாதிரி இன்னோசென்ட்டாவோ, இல்ல முட்டாளாவோ என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாரி ஏரியால ஒரு 6 பேர் இருக்காங்கங்க. அந்த ஃபேக் பெர்சன் நல்லா வந்து வாழ்க்கையில கும்மி அடிக்கிற வரைக்கும், ஒரு பிரச்சனையில மாட்டி விடுற வரைக்கும் அவங்க ஃபேக் பெர்சன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஐய்யய்யோ! இப்படி பண்ணிட்டாங்களேன்னு பேடா ஃபீல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபேக் பெர்சன் வருவாங்க. இவங்களாச்சும் நம்பலாமா நம்பலாமான்ட்டு அடுத்து அவங்களையும் நம்பிருவோம். ஒரே ஒரு ரீசன் ஏன்னா எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது அவங்க ஃபேக் பெர்சனா இல்லையான்னு. நாங்க உண்மையான லவ் குடுப்போம். அவங்களும் அப்படிதான் குடுக்குறாங்களோன்னு சின்ன புள்ளத்தனமா நம்பிடுவோம். இன்னமும் என் லைஃப்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, நான் உடனே அவன் பேட் பர்சனான்னு கண்டுபிடிக்கிற அளவு எனக்கு டேலண்ட் வரல. வந்தோனே வாப்பான்னோனே, கொஞ்ச நாள் போக போக இந்த மாதிரி நான் அடுத்த சொல்ல போற ஸ்டெப்ஸ வச்சு தான் நானே கண்டுபிடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறேன். என் லைஃப்ல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹோப் உங்க லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஒன், அவங்கள பத்தி எல்லாமே பாசிட்டிவா பேசுவாங்க. நீங்க தான் சூப்பர், நீங்க தான் செம்ம, நீங்க தான் ஆசம், ஃபென்டாஸ்டிக், மார்வெலஸ், நீங்க தான் சூப்பர் விமன், சூப்பர் மென் வரைக்கும் பேச ஆரம்பிச்சுருவாங்கங்க. ஒரு விஷயம் கூட உங்கள பத்தி நெகட்டிவா சொல்ல மாட்டாங்க. ஒரு அட்வைஸ், ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது. நீங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது கேட்க என்னமோ ஜாலியா தான் இருக்கும். பட் சத்தியமா அது ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ ஒரு வகையில யோசிச்சு பாருங்களேன். நம்ம அம்மா, அப்பாவா இருக்கட்டும், இல்ல நம்ம சிப்லிங்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கட்டும். யாராச்சும் ஒருத்தங்க நம்ம ஏதாச்சும் ஒரு குழியில விழுக போறோம், ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் பண்றோம், தப்பான டிசிஷன் எடுக்க போறோம்னா, ஒண்ணு கண்டிச்சு சொல்றவங்க இருக்காங்க. இன்னொன்னு சாஃப்ட்டா புரிய வைக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இல்லாம இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஃபியூச்சருக்கு இது ஹெல்ப்பா இருக்கும்னு. அந்த மாதிரி சொல்றவங்கள லைஃப்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கவங்க நீ சூப்பர், ஃபேன்டாஸ்டிக், மார்வெலஸ்ன்னு அடிச்சுனே தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு தடவ நீங்க விழுக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது ஒரு மாதிரி ட்ரக்ஸ் மாதிரி ஆயிடும். எப்ப பார்த்தாலும் அவங்க உங்கள பத்தி பாசிட்டிவா சொல்ல, சொல்ல, சொல்ல நீங்க பண்றதெல்லாம் ரைட்டு, பெர்ஃபெக்ட்ன்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சுரும். அப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் பெரிய குழியா நம்ம விழுகும்போது, அப்புறம் தான் தெரியும், இவன் தான் அந்த குழிய நோண்டியே வச்சதான்னு ஃபீல் ஆக ஆரம்பிச்சுரும். எவன் ஒருத்தன் உங்கள பத்தி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இல்லாம, ஒரு அட்வைஸ் இல்லாம எல்லாமே பாசிட்டிவா சொல்லிக்கிட்டு இருக்கானோ, தயவு செஞ்சு 1 ஆர்ம் டிஸ்டன்ஸ்ல இருங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி பெர்சன பத்தியெல்லாம் பேசல. எவனோ ஒருத்தன்கிட்ட ஹாய், பாய், சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஒரு பெர்சன் உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பானு. அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அவன் பேட் பெர்சன், அவன் ஃபேக் பெர்சன், அவன் நல்லா இல்ல. உங்க கூட க்ளோஸா நீங்க ஒரு நல்ல க்ளோஸ் ஜோனுக்கு கூட்டிட்டு வருவோம்ல, இந்த பெர்சன நான் நம்புறேன்ப்பா. அந்த மாதிரி ஒரு பெர்சன வச்சிருக்கும்போது, அவங்க இந்த மாதிரி எல்லாமே குட் திங்ஸா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, உட்காந்து யோசிச்சு, தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சம் தூரமா வச்சு பாருங்க. லைஃப்ல சேஃபா இருக்கலாம். உங்க பிரெயினுக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கும் நல்லது. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள். அவங்கள பத்தி உங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்கள பத்தி அவங்க கிட்ட சொல்லுவாங்க. இங்க இருக்கிறத அங்க போடுவாங்க, அங்க இருக்கிறத இங்க போடுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பெர்சன வச்சுக்காதீங்க லைஃப்ல. ஒதுக்கி வச்சுருங்க. ஆனா ஓரளவுக்கு இந்த மாதிரி காசிப் பேசுறது, ரூமர் பேசுறதெல்லாம் ஜாலியா தான் இருக்கும். நானும் பேசுவேன், இல்லன்னு சொல்ல வரல. பட் ஒருத்தங்கலாம் ரொம்ப ஓப்பனா அது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபீல் குடுக்குற மாரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நானும் என் ஃப்ரெண்டும் ஒண்ணா சுத்திக்கிட்டு இருக்கோம். அவ வந்துட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு அந்த பொண்ண புடிக்கவே புடிக்காது. மிஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். எனக்கு அந்த மிஸ் ஒய்ய புடிக்கவே புடிக்காது. அவ ரொம்ப பேட் விமன். அவள பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணும். அவளோட கேரக்டர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அப்புறம் உடனே அந்த மிஸ் ஒய் கூப்பிட்டோனே ஓடி போய் அவள கட்டி பிடிச்சு, "ஏய் யூ ஆர் நைஸ் ஃப்ரெண்ட். வா நாமெல்லாம் ஒண்ணா போலாம். நீ வரலையா?" அந்த மாரிலாம் கிரிஞ்சா பண்ணின்னு இருப்பாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது, என்ன பத்தி பேசுற மாரி எனக்கே ஃபீல் வந்துரும். என்னை பார்க்கறது, சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி பண்றது ஒரு அளவுக்கு மேல எப்படி இருக்கும்னா, நான் இந்த பெர்சன நம்பி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுருவேன். என்னோட பெர்சனல் லைஃபா இருக்கட்டும், என்னோட ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், என்னோட ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஷேர் பண்ணிருவேன். பட் இவங்க அங்க போய் அவங்க கிட்ட பேசுறது, அவங்கள பத்தி இங்க வந்து பேசுறது ரொம்ப ஃபேக்கான கேரக்டரா தெரியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிட்ச் பண்றது, ரொம்ப காசிப் பண்ற பீப்பிள் கிட்ட இருந்து தயவு செஞ்சு ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு நல்லது. 3 கேட்டகரி ஆஃப் பீப்பிள் என்னன்னா, அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. திருப்பி அதே நம்ம கேள்வியா கேட்டோம்னா, அத அப்படியே திருப்பி மாத்தி அந்த சென்டென்ஸுக்கு சம்மந்தமே இல்லாம பேசுற ஒரு கேட்டகரியா இருப்பாங்க. இப்ப ரீசென்ட்டா என் லைஃப்ல ஒரு ஆளுங்க இருந்தாங்க. என்னோட கொலீக் தான். அந்த பையன் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவான்னு, நான் அத கேட்கிறப்போ, நான் அப்படி சொல்லவே இல்லையே! நீ தான் தப்பா கேட்ட. அப்படியெல்லாம் நான் பேசவே இல்ல. நான் அப்படியெல்லாம் பேசுவேனா? ச்சீ! த்துங்கிற மாரி கேட்டகரியா இருப்பாங்க. அந்த மாரி பெர்சன தயவு செஞ்சு நம்ப போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஆமா, ஆமா நீ தான் சரி, எல்லாம் கரெக்ட். அவன் அப்படித்தான் பண்ணான்னு
உங்கள ஏத்தி விட்டு, இல்ல உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன், மிஸ்கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் உங்களுக்கு பின்னாடி இல்ல, இல்ல அவ தான் பண்ணா, நான் பண்ணலன்னு உங்கள மாட்டி விட்டு போற சான்ஸ் இருக்கு. இல்ல அவங்களே தப்பு பண்ணிட்டு, உங்களுக்கு எதனா மாட்டி விட்டு போற சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதுக்கும் இந்த கன்டென்ட்டுக்கும் ரிலேட்டடான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு வீடியோல போடணும்னு தோணுச்சு. போட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவங்கள அப்படியே தூக்கி வெளிய வச்சிருங்க லைஃப்லருந்து. அவங்க நம்மளுக்கு தேவையே இல்ல. அந்த மாரி ஆளுங்க கூட இருக்கிறதுக்கு தனியா இருந்துருங்க. பெட்டர். ஜாலியா இருந்துரலாம். இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் நம்மளுக்கு தெரியாம நெறைய விஷயம் பண்றது. இப்ப நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் உடம்பு சரியில்ல, வெளிய வரல அதுக்காகம்பாங்க. பார்த்தா இன்னொருத்தவங்க கூட வெளிய போயிருப்பாங்க. வேற ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கும். நம்மகிட்ட எதனா ஒண்ணு சொல்லுவாங்க. ஆக்சுவல் விஷயம் எதனா ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் டபுள் கேம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்பிள் எல்லாம் வேண்டாம். லைஃப்லே வேண்டாம். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க ரொம்ப இன்னோசென்ட். அவங்க தான் உலகத்துல நல்ல பர்சனுங்கிற மாரி நடிப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்ல போனோம்னா, "ஐய்யய்யோ! அப்படியா? ரியலின்னு?" எல்லாம் இன்புட் நம்மகிட்டருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளோ அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுப்பாங்க. இவங்கலாம் இந்த பிரச்சனைய பண்ணவே மாட்டாங்கன்னு தோணும். பட் கடைசில அவங்க தான் அந்த மாரி விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி டைம்ல அவ்வளோ பாவமா இருப்பாங்க. நல்ல நம்மளுக்கு க்ளோஸ் பர்சன் மாதிரி இருப்பாங்க. நான் தான்டா உன் உயிர் நண்பன். எப்பயுமே உன் கூட தான்டா இருப்பேன். நீ தான் என் உலகங்கிற மாரி சுத்தினே இருப்பாங்க. நம்மகிட்ட இருந்து எல்லா இன்புட், நம்மளோட எனர்ஜி, எஃபோர்ட்ஸ் எல்லாமே புடுங்கிட்டு அப்புறம் நம்மள விட்டு போயிடுவாங்க. அவங்க எதுக்கு நம்ம லைஃப்ல இருக்காங்கன்னே தெரியாது. மேஜரான பர்சன் இந்த ஃபேக் பீப்பிள் நம்ம லைஃப்ல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் நம்மகிட்ட இருந்து கிடைக்குது. நம்மள விட்டு போனா அந்த பெனிஃபிட் கிடைக்காது. அவங்க நம்ம கூட இருக்கிறது நம்ம பாசம், நம்ம கேரக்டர், நம்ம ஆட்டிட்யூடு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்து, நம்மளோட நேச்சர் பார்த்து லவ் பண்ணலாம் இல்ல. அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குது நம்மகிட்டருந்து. அந்த பெனிஃபிட் கிடைக்கிற வரைக்கும் அவங்க நம்ம லைஃப்ல இருப்பாங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். லைக் ஃபிசிக்கலா இருக்கலாம், ஃபினான்ஷியலா இருக்கலாம், சும்மா எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல சும்மா அங்கேயும் இங்கே சுத்துறதுக்கா இருக்கலாம், இன்னொருத்தவங்கள பத்தி பேசுறதுக்கா இருக்கலாம், இல்ல ஹோம் ஒர்க் எழுதி வேணாலும் குடுக்குறதா இருக்கலாம். அவங்களோட தேவை ஆகுற வரைக்கும் நம்ம கூடவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பின்னாடியே இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்களோட தேவை ஆக ஆக தள்ளி போயின்னே இருப்பாங்க. இல்ல நம்மள எங்கேயாச்சும் மாட்டி விட்டு போய்க்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேக் பர்சன்னு இவ்வளவு சொல்லியிருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன்னுலாம். இப்ப லாஸ்ட்டா சொன்னது மேஜரா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப அனுபவிச்சுருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துல. எதுனா தேவைன்னா கூட இருப்பாங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் என்னையே ஒரு ப்ராப்ளம்ல மாட்டி விட்டு போயிடுவாங்க. நம்ம பேர்ட்ஸை வச்சு விளையாடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃபேக் பீப்பிள நம்ம கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்றது? அப்படியே அவங்கள விட்டு ஒதுங்கி வந்துருங்க. "ஏய் நீ ஃபேக்கா இருக்க. நீ ஏன் இப்படி இருக்க? நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்புனனாலாம் சண்டை போடலாம் போகாதீங்க." ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி உங்கள பத்தி நெறைய தெரிஞ்சிருக்கும். உங்கள எதனா ப்ராப்ளம்ல போட்டு தள்ளி விடலான்னு தான் நெனைப்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாம, அப்படியே ஒதுங்கி வந்துருங்க. உங்க லைஃப்க்கு நல்லது. உங்க மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது. 90% ஆஃப் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனு அத அப்படியே இக்னோர் பண்ணிடுறது தாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இவ்ளோ பேசும்போது உங்க மைண்ட்ல எவனாச்சும் ஒருத்தன் வந்திருப்பான், எவளாச்சும் ஒருத்தி வந்திருப்பான். இவ இப்படிதானேன்னு. ரொம்பலாம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்க மைண்ட்ல ஆல்ரெடி வந்துருச்சுல்ல. டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிங்க. இல்ல ஒருத்தவங்க உங்ககிட்ட இருந்து எதனா ஒண்ணு எதிர்பார்த்து வராங்கன்னா, மூஞ்சில அடிச்ச மாரி பேசுங்க. இல்ல ஓப்பனா நோ சொல்ல ஆரம்பிச்சுருங்க. அப்பவே தெரிஞ்சிரும் அவங்க கேரக்டர்ன்னு. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு என்கிட்ட, "லக்ஷ்மி நாளைக்கு வெளிய போணும். ஒரு ரூ. 500 இருந்தா தாம்பாங்க." அவளே நல்ல பொண்ணு மாரி பேசுவா. நான் குடுப்பேன் என்கிட்ட சிரிச்சு, சிரிச்சு "லக்ஷ்மி நீ தான் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக்மா." எனக்கு அப்படியே குஜாலா ஜாலியா இருக்கும். ஓகேன்ருப்பேன். இதே மூஞ்சில அடிச்ச மாரி, "இல்ல என்கிட்ட காசு இல்லன்னு" 2 தடவ சொன்னேனா, 3வது தடவையும் அவ என் கூட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தானா, ஷி இஸ் அ நைஸ் பெர்சன். ஒரு மாதிரி ஜென்யூனா எடுத்துக்கலாம். இல்ல நான் 2 தடவ நோ சொன்னதுக்கு அப்புறம், இல்ல அவலாம் ஒரு ஃப்ரெண்டே இல்லன்னு நம்மள பத்தி பின்னாடி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவையா? பேச ஒரு ஆள் தேவையா? ஹெசிடேட் பண்ணாம என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் குடுத்துருக்கேன். பின் பண்ணுங்க. அவ்வளோதான் நண்பா. பாய்.